ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வட்டலப்பம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 6 முட்டை எடுத்துக்கோங்க. 6 முட்டையை கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் முட்டை கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. நம்ம நாட்டுக்கோழி முட்டையில் செஞ்ச மாதிரி ஒரு கலர்ஃபுல் கொடுக்கும். நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுறாலும் பண்ணிக்கோங்க. நான் எப்போதுமே போட்டுருவேன். போட்டு நல்லா கையால் ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜாரில் நான் போட மாட்டேன், கையால் தான் அடிப்பேன். நல்லா 10 மினிட்ஸ் பீட் பண்ணிடுங்க. ஒரு 1/2 லிட்ரு பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு முட்டைக்கு 2 டீஸ்பூன் சர்க்கரை போடணும். பெரிய டீஸ்பூனால் 2 டீஸ்பூன் சர்க்கரை போடணும். அப்போ 6 முட்டைக்கு 12 டீஸ்பூன் சர்க்கரை ஊற்றணும். நான் 8 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு 1/2 கிளாஸு மில்க் மெய்டு ஊற்றிக்கிட்டேன். அது ரெண்டுமே இனிப்பு ஈக்குவல் கொடுத்துரும். நான் மில்க் மெய்டு ஊற்றிட்டேன். மில்க் மெய்டு இல்லாட்டா நீங்கள் சர்க்கரை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டாலும் சுவை சூப்பராக இருக்கும். இது எங்கள் ஊர் சைடில் ஃபேமஸான ஸ்வீட். இது புது மருமகள்லேருந்து பழைய மருமகம் வரைக்குமே மருமகமெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஸ்வீட் இல்லாமல் எந்த ஒரு டிஃபனு டின்னருமே இருக்காது. சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம காய்ச்சி வச்ச பாலை, தண்ணி ஊற்றாத பாலை 1/2 கிளாஸ் அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு சட்டியில், நம்ம எந்த சட்டியில் ஊற்ற போகிறோமோ அந்த சட்டியில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா சுற்றி இது பண்ணுங்க. நான் பேசிக்கிட்டு அடுப்பு ஹையில் வச்சுட்டு புகை வந்துருச்சு. அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த சூட்டுலேயே முந்திரியை கட் பண்ணி போட்டுருங்க. அது நல்லா பொன்னிறமாக ஆகிடும். போனோடனே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அதில் ஊற்றி விட்ருங்க. ஊற்றி விட்டுட்டு ஒரு பெரிய சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஒரு கலவடை ஏதோ ஸ்டாண்டு, அடுப்பு ஸ்டாண்டு இருந்தாலும் போடுங்க. இல்லை உங்கள்கிட்ட வேறு கலவடை மாதிரி இருந்தாலும் அதை உள்ளார போட்டுட்டு, நான் அடுப்பு ஸ்டாண்டு வச்சேன், செட் ஆகலை. ஒரு சின்னதாக வேறு கலவடை மாதிரி போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் நல்லா மூடி உள்ளார ஒரு இரும்பு வெயிட்டு வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா சும்மா தகண்டு சூப்பரான வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு. நான் எதிர்பார்த்ததோடு செம சூப்பராக இருந்துச்சு. இனிப்புலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துச்சு. நீங்களும் பாருங்கள். சூப்பர் சுவையோடு நல்லா இருந்துச்சு பார்க்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுட்டு சுற்றிலும் எடுத்து விட்டு ஒரு தட்டையில் மாற்றிடுங்க. மாற்றினோன்னே எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சும்மா தகண்டு கண்ணுக்கு மட்டும் அழகு இல்லை, நாவுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.